பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது வெளுத்து வாங்கி வரும் நிலையில் அங்கு கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 63 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் கடந்த ஜூன் மாதம் முதல் பாகிஸ்தானில் பெய்து வரும் கனமழைக்கு பலியானோரின் எண்ணிக்கை 180 கடந்துள்ளது. இதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் குழந்தைகள் என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தலைநகர் இஸ்லாமாபாத்தை அடுத்துள்ள ராவல்பிண்டி நகரில் கரைபுரண்டோடிய வெள்ளத்திற்கு மத்தியில் வீட்டு மாடியில் பரிதவித்து வந்த குடும்பத்தினரை பாகிஸ்தான் ராணுவ ஹெலிகாப்டர் மீட்கும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. சிரிய தலைநகர் டமஸ்கஸ் மற்றும் தெற்கு மாகாணமான ஸ்பீடாவில் உள்ள அரசு நிறுவனங்கள் மற்றும் கட்டடங்கள் மீது குறிவைத்து இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ள சிரியா இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. சிரியாவின் தெற்கு பகுதியில் வசிக்கும் சிறுபான்மையினரான ட்ரூஸ் இன மக்களை பாதுகாப்பதற்காக சிரியா ராணுவம் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் கூறி வரும் நிலையில் சிரியாவின் ராணுவ தலைமையகம் மற்றும் அதிபர் மாளிகை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு மத்திய கிழக்கு நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.